அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனிதர்கள் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். ஒருமுறை செய்த செயலை திரும்ப திரும்ப செய்யும் தன்மை கொண்டவர்கள். ஆதலால் பாவம் தரும் செயல்களை செய்வதற்கு அஞ்சுங்கள். இல்லாவிட்டால் பழக்கத்தினால் மீண்டும் மீண்டும் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இருங்க. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 22/10/2016 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. ஸ்ரீ துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி. இன்று சப்தமி திதி. நல்ல நேரம் காலை 7:45 மணியில் இருந்து 8:45 மணி வரை, மாலை 5 மணியில் இருந்து 6 மணி வரை. ராகு காலம் 9 மணியில் இருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணியில் இருந்து 3 மணி வரை. கூலிகை 6 மணியில் இருந்து 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரம். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இது உங்கள் பார்வையில்.
இப்போது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இது உங்களுக்காக. பத்தாம் திருமையாகிய திருமந்திரத்தில் பல அருமையான வாழ்வுக்கு தேவையான நல்ல வழிகளை திருமூலர் காட்டுகிறார். அதிலே 3ஆம் தந்திரத்திலே அஷ்டமா சித்திகளிலே வசித்துவம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் எவ்வாறு இளமையோடு இருப்பது. இப்போ எங்கே பார்த்தாலும் அதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுகிறார்கள். முதுமை வந்துவிட்டால் உடனே தலையிலே வருகின்ற நரையை கருமையாக்கி கொள்கிறார்கள், முதுமையை இளமையாக்கி கொள்கிறார்கள், ஒப்பனை செய்து கொள்கிறார்கள். ஏன் யாரும் முதுமையை விரும்புவதே இல்லை, எப்பொழுதும் இளமையோடு இருக்கணும்னு நினைக்கிறார்கள். இருக்கலாம், அதற்கு வழியை முதலாக கண்டுபிடித்து சொன்னவர் திருமூலர். ஏன்னா ஒப்பனை செய்யாமலே தலையில் வெள்ளை முடியை கருமையாக மாற்றிக்கொள்ளாமலே இளமையோடு இருக்கின்ற வழி, மரணத்தை வெல்லுகின்ற வழி, இதைத்தான் வசித்துவம் என்னும் தலைப்பிலே 706வது பாடலிலே சொல்லுகிறார். மரணம் சிறைவிடல் வன் பரகாயம் இரணம் சேர்பூமி இறந்தோர்க்கு அளித்தல் அரணம் திருவுரு மூயேழாம் கரண் உரு கேள்வி கணக்கு அறிந்தோனே. அதாவது காலத்தின் கணக்கை அறிதல்னு சொல்லுகிறார். இப்போ நாமெல்லாம் காலத்தின் கணக்கு தெரியாது, காலன் எப்போ வருவான்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது, அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறதுன்னு தெரியாது. ஆனால் சித்தர்கள் என்பவர்கள், யோகம் பயின்றவர்கள் காலத்தின் கணக்கை அறிவார்கள். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், தன்னை உணர்ந்த தவசிகள். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. தன்னை உணர்ந்த தவசிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். சராசரி மனிதர்களுக்கு அடுத்த நிமிடத்தில் நடக்கப் போவது தெரியாது, அதைவிட போன மாதம் என்ன நடந்தது என்பதையே மறந்து விடுவார்கள். ஆனால் ஞானிகளுக்கு முக்காலமும் தெரியும். அதைத்தான் இங்கு சொன்னார், மரணத்தை சிறைவிடல், மரணத்தை வெல்லுதல். அதைத்தான் வள்ளற் பெருமான் சொன்னார், மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. மரணமிலா பெருவாழ்வு. இப்போ நம்முடைய வாழ்வெல்லாம் சிறு வாழ்வு, அவர்களுடைய வாழ்வு தான் பெருவாழ்வு. அடுத்ததாக சொன்னார் வன்பர காயம். காயம் என்றால் இந்த உடம்பு. இப்போ உடம்புல காயம் படுவதில்லை, காயம் என்றாலே உடம்பு. இந்த உடம்பினுடைய தன்மை என்னென்னா கொஞ்ச நாள் ஆனால் முதுமையாகிவிடும். ஆனால் சித்தர்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வயசே சொல்ல முடியாது, 150 வயது எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க பல சித்தர்கள். ஏன்னா அவர்களுக்கு முடி நரைக்காது, உடல் தளராது, அவர்களுக்கு எந்த விதமான முதுமையும் அவர்களுக்கு வராது. அதைத்தான் சொன்னார். அப்படிப்பட்ட சித்தர்கள் என்ன செய்வார்களாம், எல்லா ஆற்றலும் படைத்தவர்கள், அவர்களை நாடி செல்வோருக்கு அருள்வார்கள். ஓதம் ஒலிக்கும் உலகை வளம் வந்து பாதங்கள் லோவன் நடந்தும் பயன் இல்லை, காதலில் அன்னலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே. நாதன் இருந்த நகர் அறிவாரே 707வது பாடல். ரொம்ப அழகாக சொன்னார். ஓதம் ஒலிக்கும் உலகை வளம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. உலகமெல்லாம் சுற்றி வராங்க, அதாவது கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதும் சுற்றி வந்து என்னையா பிரயோஜனம்? அதனால் என்ன பலன்? நீ உன்னை அறிந்தாயா, இறைவனை நினைந்தாயா, உனக்கு ஒரு நல்ல ஆன்ம ஒளி கிடைத்ததா, உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாயே, முதலில் உன்னை நீ அறிந்தாயா? சாக்ரட்டிஸ் சிந்திக்க வைத்த கிரேக்க பேரறிஞன் கேட்ட முதல் கேள்வியே நீ உன்னை அறிவாய். பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண கேள்வியாக தெரியும். என்னை பற்றி எனக்கு தெரியாதப்பா, நான் தான் கண்ணாடியில் என்னை பார்க்குறேன்னு. கண்ணாடியில் நம் முகத்தை தான் பார்க்க முடியும், அகத்தை பார்க்க முடியாது. சாக்ரட்டிஸ் சொன்னது உன்னுடைய அகத்தை பார். இதே விஷயத்தைத்தான் மாணிக்க வாசகனும் சொன்னார். நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார்? அதனால் நாம் இந்த பிறவியில் வாழுகின்ற பொழுது நம்மை நாம் ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி தெரியாமல் உலகம் முழுதும் அலைந்து அலைந்து பயன் இல்லை. கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதும் நடக்கின்றோம், ஓடுகின்றோம். அதனால் என்ன பயன்? எனவே அலையாதே, ஓடாதே, நடந்து நடந்து வாழ்நாளை வீணாக்காதே. ஓரிடத்தில் அமர்ந்து தியானம் செய், இறைவனை நினை, உன்னுடைய சீவனுக்குள் சிவன் இருப்பதை அறிந்து கொள். எனவே பிராணாயாமம் செய், ஆசனங்களை செய். எனவே உடலை வலிவாக்கு, மனதை புலிவாக்கு, வாக்கை சுத்தமாக்கு. வாக்கு சுத்தம் வேணும், நாம் சொல்வதை செய்ய வேண்டும். அதைவிட நாம் இறை நிலைக்கு வந்துவிட்டாலே நம்மை பிடித்த தீவினைகள் எல்லாம் போய்விடும், கவலைகளே இருக்காது. நீங்கள் பார்க்கலாம், ஞானிகள் சித்தர்களுடைய முகத்தை கொஞ்சம் நன்றாக உத்து பாருங்க, யார் முகத்திலும் கவலையே இருக்காது. இது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. நம்மிடம் எல்லா வசதிகளும் இருக்கின்றன, நம்மிடம் இல்லாதே கிடையாது. வாகன வசதிகள், வீட்டில் எல்லா பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சித்தர்கள் முகத்திலே உள்ள ஒரு ஆனந்தம், அந்த நிறைவு நம் முகத்திலே இல்லை. எப்பொழுதும் ஒரு ஏக்கம், ஒரு கவலை இருக்கிறது. எனவே அந்த ஆனந்தத்திற்கு காரணம் அது பொருள்களால் வருவதல்ல, அருளால் வருவது. அப்படி அருளால் வருகின்ற ஒரு மகிழ்ச்சி தான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பெற்றவர்கள் சித்தர்கள். அந்த நிலையை நாம் உணர்ந்து மகிழ்வோம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். சாதாரணமாக தாய்மார்கள் அல்லது பெற்றோர்கள் பசங்களை பள்ளியில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா, அடடா இன்னும் கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுருக்கலாமோ, ரொம்ப அவசரப்பட்டு முன்னாடியே சேர்த்துட்டோமோ அப்படின்லாம் நினைப்பாங்க. அதுலேயும் காலையில் எழுந்ததுலேருந்து குழந்தைகள் அழத் தொடங்கினால் இன்னும் கேட்கவே வேண்டாம். ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைத்து கொள்வார்கள் இல்லையா? அந்த நிலையிலிருந்து யசோதை பாடிக்கொண்டிருக்கின்றாள். ஒவ்வொரு பாசுரத்தின் முடிவிலும் எல்லே பாவமே எல்லே பாவமே என்கின்ற சொற்றொடர் இடம்பெறுகின்றது. அப்படிப்பட்ட திருமொழியைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆழ்வார்களிலேயே பெரியாழ்வார் என்று பெயர் பெற்ற இந்த ஆழ்வார்னுடைய பாசுரத்தைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த அழகிய பாசுரத்தில் கண்ணன் செய்கின்ற தீம்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இப்படி தீம்பு செய்யக்கூடியவனை வேண்டுமென்றே இப்படி பசுக்களை மேய்ப்பதற்காக காட்டிற்கு அனுப்பியிருக்கின்றேனே என்று நொந்து கொள்ளுகின்றாள். வண்ண கருங்குழல் மாதர் வந்து அலர்த்தூற்றிட பண்ணி பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே கண்ணுக்கினியானை காணதரிடை கன்றின் பின் எண்ணற்கரியானை போக்கினேன் எல்லே பாவமே என்று கூறுகின்றாள். கண்ணன் எப்படி இருக்கின்றான்? கண்ணிற்கு இனியவனாக இருக்கின்றான். சில பேரை சொல்லுவோம், என் முகத்திலேயே முழிக்காத, என் கண்ணிலேயே படாதன்னு சொல்லுவோம். ஆனால் சில பேரை என் கண்ணில் நீ படமாட்டியா, உன்னை பார்க்க மாட்டோமா என்கின்ற ஏக்கம் எனக்கு இருக்கின்றது என்று சொல்லுவோம். அந்த வகையில் கண்ணிற்கு இனிமையை செய்யக்கூடியவன். இந்த இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, செவி, கண், வாய், மூக்கு என்று சொல்லுவோம். அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் இன்பத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால்தான் எம்பெருமானுக்கு இருடிகேசன்னு பேர், ரிஷிகேஷன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் கூட நாம் சொல்லுவது உண்டு. அப்படி கண்ணுக்கு இனிமையானவனை, கண்ணுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமானை கானகத்திலே அந்த காட்டு வழியிலே பசுக்களை மேய்ப்பதற்காக அனுப்பி இருக்கின்றேனே. அந்த கண்ணன் என்ன செய்வான்? ஒவ்வொரு வீடாக சென்று தீம்பு செய்வான்.
உடனே அந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற பெண்கள் நேராக வந்து என்னிடம் முறையிடுவார்கள். அவர்களெல்லாம் அலர் தூற்றும்படியாக, அவர்களெல்லாம் வந்து கோள் சொல்லும்படியாக, கண்ணன் இப்படி அப்படி விளையாடி கொண்டிருப்பானே, இப்படி அப்படி லீலைகளை செய்து கொண்டிருப்பானே, அப்படிப்பட்ட கண்ணனை அல்லவா நான் மாடு மேய்க்க அனுப்பியிருக்கின்றேன். அவன் மாடு மேய்ப்பதற்காகவா வந்து அவதரித்தான்? இல்லையே, அவன்தானே சர்வேஸ்வரன். ஆனால் அவனை போய் நான் சாதாரண பிள்ளைகளாக நினைத்து கொண்டு சாதாரண குழந்தைகள் செய்யக்கூடிய காரியத்தை செய்வதற்காக காட்டு பகுதியிலே மாடு மேய்ப்பதற்காக அனுப்பியிருக்கின்றேனே என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளுகின்றாள். இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன்? நினைப்பதற்கு எட்டாதவன், நினைப்பதற்கு அருமையானவன். என்ன நினைப்பு? நாம் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குகின்றான். நாம் எண்ணுகின்ற எண்ணத்துக்குள்ளும் கலந்து விளங்குகின்றான். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனை சாதாரண குழந்தைகள் மாடு மேய்க்கும் அல்லவா, கன்றுகள் பின் செல்லும் அல்லவா, அப்படித்தானே அனுப்பி இருக்கின்றேன். நான் பெற்ற இந்த கஷ்டம் எதனால் ஏற்பட்டது, எதற்கு இந்த துன்பம் நேர்ந்தது என்று நொந்து கொள்ளுகின்றாள். அப்படி பலபடியான தீம்புகளை செய்து இந்த ஆயர்பாடி, அதைத்தான் ஆழ்வார் சொல்லுகின்றார், பாடி எங்கும் திரியாமே. இந்த ஆயர்பாடி முழுக்க சுற்றி வருபவன் அந்த கண்ணனை மாடு மேய்க்க அனுப்பிவிட்டேனே என்று நொந்து கொள்கின்றாள். என்ன நேயர்களே, இன்னைக்கு இனிய உதயம் நிகழ்ச்சியில நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.